ஏய் மச்சி பொருள்லாம் எடுத்து வச்சிட்டேன்பா. பில்லு போட்டு கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருங்க. நான் கிளம்புறேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ரகு சார், மேடம் நம்ம கடைக்கு வந்தாங்க சார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. திவா தான் சார் பேசுகிறேன் சார். மேடம் கிட்ட 2 பேர் சைனீஸ் நுட்பம் போயிட்டாங்க சார். உடனே ஆரம்பிச்சு சொல்லுங்க சார். ஓகே 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 சார். என்னமாச்சு? பேர் வந்து செயின் எடுத்துட்டு போயிட்டாங்களா? அட பாருங்க, பட்ட பகல என்னடா இது? இருமா போலீஸ் போகணும். இருமா. அண்ணா நில்லுங்கண்ணே. என்னம்மா? என் ஹஸ்பண்டே போலீஸ் தானே. போலீஸா? ஆமாண்ணே. அப்ப உடனே கால் பண்ணுமா? ஹலோ என்னங்க, என் செயின் 2 பேர் எடுத்துட்டு ஓட்டிட்டாங்க. ஆமாங்க. அவங்களா எங்கெல்லாம் போனாங்கன்னு தெரியல. ஆனா முருங்கப்பாக்கம் ரோடு வழியா தான் போனாங்க. ஆமா சார், இவங்க தான் சார். அதுக்குள்ள புடிச்சீங்களா? எப்படி சார் புடிச்சீங்க? அந்த தொழிலா இருக்கான சார், அவனை கண்டுபிடிக்க அதுக்காக நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருக்கோம் சார். இப்ப இவங்க வந்து போலீஸோட ஒய்ஃப் பண்றதுனால நீ உடனே வந்து ஆக்ஷன் எடுத்துட்டீங்க. இதே சாதாரண மக்களுக்கு மட்டும் ஏன் சார் இது மாதிரி நியாயம் கிடைக்க மாட்டேது சார்? அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க சார். தமிழ்நாட்டு போலீஸ் தான் நம்பர் 1 போலீஸ் சொல்றாங்க சார். ஆனா வந்து போலீஸ்னு கேட்டாலே வந்து மக்களுக்கு வந்து வெறுப்பு தான் வருது. எதனால கேட்டீங்கன்னாக்கா, பெரிய இடத்துல இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி நியாயமும், அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு மாதிரி நியாயமும் நடக்குது. எங்களுக்குலாம் வந்து நியாயம் கிடைக்கவே மாட்டுது. அதுதான் எங்களோட பிரச்சனையே. அது நான் என்ன கேட்கறேன்னா, எல்லாருக்கும் நியாயம் ஒரே மாதிரி இருக்கணும் சார். எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அப்பயும் நீங்க இதே மாதிரி பாஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும். அது ஒண்ணுதான் நான் கேட்டுக்கிறேன். உங்களை குறை சொல்லணும்னு நான் சொல்ல. எங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையா, அப்பயும் நீங்க இதே மாதிரி ஸ்டெப் எடுக்கணும். அதான் சார் நான் கேட்டுக்கிறேன். சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும்? உயரதிகாரி என்ன சொல்றாங்களோ அதுதான் நாங்க சார் செய்ய முடியும். புரியுது சார். தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரே சமமா ட்ரீட் பண்ணுங்க சார். அதான் நான் கேட்கறேன். கட்டாயமா செய்யறோம். நீ கவலைப்படாத. வேணாம். லாடம் கட்டுங்க சார்.